வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அத்தியாயம் 63 சம்பாத்தி பக்ஷ பிரரோக வானர பிரஸ்தானம் ச சம்பாத்தியின் இறக்கைகள் முளைப்பதும் வானரங்கள் புறப்படுவதும். திரேஷஷ்டிதமः சர்கः 63வது சர்க்கம். சம்பாத்தி பக்ஷ பிரரோஹ வானர பிரஸ்தானம் ச சம்பாத்தியின் இறக்கைகள் முளைப்பதும் வானரங்கள் புறப்படுவதும். ஏதைரன்யைஷ்ச பகுபீர் வாக்ய விசாரதः மாம் பிரசஸ்யாப்யனுஜ்ஞாப்ய பிரவிஷ்ட ஸ்வமாஶ்ரமம். வாக்கிய விசாரதः வாக்கில் வல்ல சஹா அவர் ஏதைஹி ச இவைகளாலும் அன்யைஹி வேறு பகுபிஹி பல வாக்கியைஹி வாக்கியங்களாலும் மாம் எனக்கு பிரசஸ்ய கட்டளையிட்டு அப்யனுஜ்ஞாப்ய விடை கொடுத்து ஸ்வமாஶ்ரமம் தனது ஆசிரமத்துள் பிரவிஷ்டகா புகுந்தார். வாக்கில் வல்ல அவர் இவைகளாலும் வேறு பல வாக்கியங்களாலும் எனக்கு கட்டளையிட்டு விடை கொடுத்து தனது ஆசிரமத்துள் புகுந்தார். கந்தராத்து விசர்பித்வா பர்வதஸ்ய ஷனைः அஹம் விந்தியம் சமாருஹ்ய பவத்த பிரதிபாலயே. அஹம் நான் பர்வதஸ்ய பர்வதத்தின் கந்தராத் பள்ளத்தாக்கிலிருந்து ஷனைஹி மெல்ல மெல்ல விசர்பித்வா நகர்ந்து விந்தியம் விந்தியத்தை சமாருஹ்ய ஏறி தோ இந்த ஸ்திதியில் பவதஹ உங்களை பிரதிபாலையே எதிர்பார்த்து இருந்தேன். நான் பர்வதத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து விந்தியத்தை ஏறி இந்த ஸ்திதியில் உங்களை எதிர்பார்த்து இருந்தேன். அத்யத்வேதஸ்ய காலஸ்ய சாக்ரம் வருஷசதம் கதம் தேசகால பிரதீக்ஷோஸ்மி ஹ்ருதி க்ருத்வா முனேர்வசः. ஏதஸ்ய காலஸ்ய இன்றைக்கு கதம் சென்ற சாக்ரம் சற்றேறக்குறைய வருஷசதம் து 100 வருஷமாய்த்தான். அத்ய இந்நாட்களில் முனே மகரிஷியின் வச்சக சொல்லை ஹ்ருதி மனதில் கிருத்வா ஞாபகம் செய்து கொண்டு தேச கால பிரதீக்ஷः உரிய தேசம் காலம் இவைகளை எதிர்பார்த்து கொண்டு அஸ்மி இருந்து வருகிறேன். இன்றைக்கு சென்ற சற்றேறக்குறைய 100 வருஷமாய்த்தான். இந்நாட்களில் மகரிஷியின் சொல்லை மனதில் ஞாபகம் செய்து கொண்டு உரிய தேசம் காலம் இவைகளை எதிர்பார்த்து கொண்டு இருந்து வருகிறேன். மகாபிரஸ்தானமாசாத்ய ஸ்வர்கதே து நிஷாக்கரே மாம் நிர்தஹதி சந்தாபோ விதர்க்கைர்பஹோபிர்வ்ருதம். நிஷாக்கரே நிஷாக்கர முனிவர் மகாபிரஸ்தானம் பெரும் புறப்பாடு ஆசாத்திய உற்று ஸ்வஹா ஸ்வர்க்கத்தை கதேது அடைந்ததும் பகுபிகி பலவிதங்களான விதர்க்கைஹி எண்ணங்களால் விருத்தம் சூழப்பட்ட மாம் என்னை சந்தாபக கவலை நிர்தகத்தி கொளுத்திற்று. நிஷாக்கர முனிவர் பெரும் புறப்பாடு உற்று சுவர்க்கத்தை அடைந்ததும் பலவிதங்களான எண்ணங்களால் சூழப்பட்ட என்னை கவலை கொளுத்திற்று. உத்திதாம்
मरणे बुद्धिं मुनिवाक्यैर्निवर्तये बुद्धिर्या तेन मे दत्ता प्राणसंरक्षणाय तु सा मे पनयते दुःखं தேவாக்னேஷிகாதமஹ. மரணே இறப்பதில் உத்திதாம் எழுந்த மே எனது புத்திம் எண்ணத்தை முனி வாக்கியே மகரிஷியின் சொற்களால் நிவர்த்தையே தடுத்து கொண்டேன். தேன அவரால் பிராண சம்ரக்ஷணாய உயிரை காத்து கொள்ள யா எந்த புத்திஹி புத்தியானது தத்தா கொடுக்கப்பட்டதோ சா அது தோ இந்த சந்தர்ப்பத்தில் மே எனது துக்கம் துக்கத்தை தீப்தா கொழுத்துவிட்டு எரிகிற அக்னிஷிகா நெருப்பு ஜுவாலை தமஹ இருட்டை இவ போல் அப்பநயத்தே போக்கடித்தது. இறப்பதில் எழுந்த எனது எண்ணத்தை மகரிஷியின் சொற்களால் தடுத்து கொண்டேன். அவரால் உயிரை காத்து கொள்ள எந்த புத்தியானது கொடுக்கப்பட்டதோ அது இந்த சந்தர்ப்பத்தில் எனது துக்கத்தை கொழுத்துவிட்டு எரிகிற நெருப்பு ஜுவாலை இருட்டை போல் போக்கடித்தது. புத்தியதா ச மயா வீர்யம் ராவணஸ்ய துராத்மனः புத்ரசந்தர்ஜிதோ வாக்பிர் நத்ராத்தா மைதிலி கதம். துராத்மனः துராத்மாவான ராவணஸ்ய ராவணனுடைய வீரியம் ச வீரியத்தை புத்தியா அறிந்து மயா என்னால் மைத்திலியார் கதம் ஏன் நத்ராத்தா காப்பாற்றப்படவில்லை என்று புத்திரகா புத்திரன் வாக்பிகி வாய் மிரட்டல்களால் சந்தர்ஜிதக மிகவும் பயமுறுத்தப்பட்டான். துராத்மாவான ராவணனுடைய வீரியத்தை அறிந்த என்னால் மைத்திலியார் ஏன் காப்பாற்றப்படவில்லை என்று புத்தன் வாய் மிரட்டல்களால் மிகவும் பயமுறுத்தப்பட்டான். तस्य विलपितं श्रुत्वा तौ च सीता विनाकृतौ न मे दशरथस्नेहात् पुत्रेणोत्पादितं प्रियम्. तौ அவர்கள் சீதாவினாக்கிருத்தௌ சீத்தையை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக செய்யப்பட்டார்கள். தசரத ஸ்நேகா தசரதரின் ஸ்நேக நிமித்தமாய் மே எனது புத்திரன புத்திரனால் தஸ்யாக அவளுடைய விலபித்தம் அழுகையை ஸ்ருத்வாச்ச காதார கேட்டும் பிரியம் புரிய வேண்டிய உதவி ந உத்பாதித்தம் செய்யாமல் விடப்பட்டது. அவர்கள் சீத்தையை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக செய்யப்பட்டார்கள். தசரதரின் ஸ்நேக நிமித்தமாய் எனது புத்திரனால் அவளுடைய அழுகையை காதாரக் கேட்டும் புரிய வேண்டிய உதவி செய்யாமல் விடப்பட்டது. தஸ்ய த்வேவம் ப்ருவாணஸ்யே சம்பாத்தேர்வாணரைசः उत्पेततुस्तदा पक्षौ समक्षं वनचारिणाम्. வானரர்களோடு சஹா கூட ஏவம் இப்படி புருவாணஸ்ய சொல்லிக் கொண்டிருந்த தஸ்ய அந்த சம்பாத்திக்கு ததாத்து அப்பொழுதே வனச்சாரிணாம் வானர வீரர்களுடைய சமக்ஷம் எதிரிலேயே பக்ஷோ இரண்டு இறக்கைகளும் உத்பேத்ததுஹு முளைத்து வளர்ந்தன.
வானரர்களோடு கூட இப்படி சொல்லிக் கொண்டிருந்த அந்த சம்பாதிக்கு அப்பொழுதே வானர வீரர்களுடைய எதிரிலேயே 2 இறக்கைகளும் முளைத்து வளர்ந்தன. சத்ருஷ்ட்வா ஸ்வாம் தனும் பக்ஷைர் உத்கதைர் அருணச்சதைः பிரஹர்ஷமத்துலம் லேபே வானராம்ச்சேதமப்ரவீத். அருணச்சதைः அருணோதய வர்ணமுள்ள உத்கதைஹி அப்போதுதான் முளைத்திருக்கிற பக்ஷைகி சிறகுகளோடு கூடிய ஸ்வாம் தனது தனம் ஷரீரத்தை சகா அவர் திருஷ்ட்வா கண்டு அத்துலம் ஒப்பற்ற பிரஹர்ஷம் சந்தோஷத்தை லேபே அடைந்தார். வானராஞ்ச வானரர்களை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னார். அருணோதய வர்ணமுள்ள அப்போதுதான் முளைத்திருக்கிற சிறகுகளோடு கூடிய தனது சரீரத்தை அவர் கண்டு ஒப்பற்ற சந்தோஷத்தை அடைந்தார். வானரர்களை பார்த்து பின்வருமாறு சொன்னார். நிஷாகரஸ்யே ராஜர்ஷேः பிரபாவாதமிதாத்மனः ஆதித்யரஷ்மி நிர்தக்தோ பக்ஷோ மே புனருத்திதா. ராஜர்ஷேः ராஜரிஷியான அமிதாத்மனः அளவிலா ஆற்றலுடைய நிஷாகரஸ்யே நிஷாகரருடைய பிரபாவாத் பிரபாவத்தால் ஆதித்ய ரஷ்மி நிர்தக்தோ சூரிய கிரணத்தால் பூர்த்தியாய் எரிந்து போன மே எனது பக்ஷோ இறகுகள் புனகா மறுபடி உத்தித்தோ முளைத்தன. ராஜரிஷியான அளவிலா ஆற்றலுடைய நிஷாகரருடைய பிரபாவத்தால் சூரிய கிரணத்தால் பூர்த்தியாய் எரிந்து போன எனது இறகுகள் மறுபடி முளைத்தன. யௌவனே வர்த்தமானஸ்யே மமாசீத்ய பராக்கிரமः தமேவாத்யானுகச்சாமி பலம் பௌருஷமேவ ச. யௌவனே இளமை பருவத்தில் வர்த்தமானஸ்யே இருந்து கொண்டிருந்த மம எனக்கு எந்த பராக்கிரமः வலிமை ஆசீத்திருந்ததோ தம் அந்த பலம் ஏவ பலத்தையும் பௌருஷம் ச ஆண்மையையும் அத்ய ஏவ இப்பொழுதுதான் அனுகச்சாமி திரும்பி அடைய பெற்றேன். இளமை பருவத்தில் இருந்து கொண்டிருந்த எனக்கு எந்த வலிமை இருந்ததோ அந்த பலத்தையும் ஆண்மையையும் இப்பொழுதுதான் திரும்பி அடைய பெற்றேன். சர்வதா கிரியதாம் யத்னஹ சீதாமதிகமிஷ்யத பக்ஷலாபோ மமாயம்பஹ சித்தி பிரத்யய காரகः. சர்வதா எல்லா வகையாலும் யத்னஹ முயற்சி கிரியதாம் செய்யப்படட்டும் சீதாம் சீதா தேவியை அதிகமிஷ்யத அடைவீர்கள். மம எனது பக்ஷலாபः இறகு முளைத்தல் என்ற அயம் இது வஹா உங்களுக்கு சித்தி பிரத்யய காரகः காரிய சித்தியில் நம்பிக்கையை செய்கிறது. எல்லா வகையாலும் முயற்சி செய்யப்படட்டும் சீதா தேவியை அடைவீர்கள். எனது இறகு முளைத்தல் என்ற இது உங்களுக்கு காரிய சித்தியில் நம்பிக்கையை செய்கிறது. இத்யுக்த்வா ச ஹரின் சர்வான் சம்பாத்தே பத கோத்தமஹ உத்பபாத்த கிரேஷ்ருங்கா ஜிக்ஞாசு ககமோகதிம். ககமஹா ஆகாயத்தில் பறக்கிற
பதகோத்தமஹ பக்ஷிகளுள் சிறந்தவனான சஹா அந்த சம்பாத்திகி சம்பாத்தி ஹரீன் வானரர்கள் சர்வான் எல்லோரையும் பார்த்து இத்தி இப்படி உக்த்வா சொல்லிவிட்டு கிரே பர்வதத்தின் ஸ்ருங்காத் கொடு முடியினின்று கதிம் சக்தியை ஜிக்ஞாசுகு அறிந்து கொள்ள எண்ணமுடையவராய் உத்பபாத்த உயர பறந்தார். ஆகாயத்தில் பறக்கிற பக்ஷிகளுள் சிறந்தவனான அந்த சம்பாத்தி வானரர்கள் எல்லோரையும் பார்த்து இப்படி சொல்லிவிட்டு பர்வதத்தின் கொடுமுடியினின்று சக்தியை அறிந்து கொள்ள எண்ணமுடையவராய் உயரப் பறந்தார். தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா ப்ரீதி சம்ஹ்ருஷ்ட மானசாः பபோவர்ஹரிஷார்தூலா விக்ரமாப்யுதயோன்முகாः. தஸ்யே அவருடைய தத்வசனம் அம்மொழியை ஸ்ருத்வா கேட்டு ஹரிஷார்தூலாக வானர வீரர்கள் பிரீத்தி சம்ஹ்ருஷ்ட மானசாக மனங்கள் குளிர்ந்தவர்களாய் விக்ரமாப்யுதயோன்முகாக வெற்றியை அடைவதில் அவா உடையவர்களாய் பபூவுஹு இருந்தார்கள். அவருடைய அம்மொழியை கேட்டு வானர வீரர்கள் மனங்கள் குளிர்ந்தவர்களாய் வெற்றியை அடைவதில் அவா உடையவர்களாய் இருந்தார்கள். அத பவன சமான விக்ரமாः प्लवगभरा प्रत्यलब्ध पौरुषाः अभिजिदभिमुखा दिशं ययोर्जनकसुता परे मार्गणोन्मुखाः. अथ அப்பொழுது பவன சமான விக்ரமாக வாயுவை போன்ற விக்ரமமுடைய प्लवगभराः வானர வீரர்கள் அபிஜிதபிமுகாக வெற்றிக்கு வேண்டிய அனுகூல சின்னங்களை அடைந்தவர்களாய் பிரதிலப்த பௌருஷாக தைரியத்தை மறுபடியும் அடைந்தவர்களாய் ஜனக சுதா பரிமார்க நோன்முகாக ஜனக்கரின் மகளை தேடுவதில் ஆசக்தி உடையவர்களாய் திஷம் மனம் செலுத்த ஒரு வழியை யயுகு கண்டுகொண்டார்கள். அப்பொழுது வாயுவை போன்ற விக்கிரமமுடைய வானர வீரர்கள் வெற்றிக்கு வேண்டிய அனுகூல சின்னங்களை அடைந்தவர்களாய் தைரியத்தை மறுபடியும் அடைந்தவர்களாய் ஜனக்கரின் மகளை தேடுவதில் ஆசக்தி உடையவர்களாய் மனம் செலுத்த ஒரு வழியை கண்டு கொண்டார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தா காண்டே 63 सर्गः।